ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வேன் பம்போட ஒர்க்கிங் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஃபஸ்ட்டு இந்த வேன் பம்பில் உள்ள பார்ட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். இது இன்லெட் போர்ட், இது அவுட்லெட் போர்ட், இது ஷாஃப்ட்டு, இது ரோட்ரி, இதில் இருக்குது ஸ்ப்ரிங்கு, இது வேன், இது கேம்ரிங்கு, இது கேசிங்கு. ஓகேங்களா? இல்லை ஷாஃப்ட் இந்த எல்லாம் நம்ம ஷாஃப்டில் தான் இது கூட நம்ம மோட்டர் கனெக்ட் ஆகிருக்கோம். ஓகேங்களா? நம்ம மோட்ரு எப்போ ரொட்டேட் ஆக தொடங்குதோ அப்போ இந்த ரோட்டாரும் ரொட்டேட் ஆக தொடங்கும். இந்த வேன் பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த வேன் பம்பில் வந்து ரேடியல் பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த வேன் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு டைமும் எக்ஸ்டெண்ட் ரிக்ரெக்ட் ஆக தொடங்கும். ஓகேவா? இது எக்ஸ்டெண்ட் ஆகும்போது ஆயிலை செக் பண்ணி ரிக்ரெக்ட் ஆகும்போது ஆயிலை டெலிவரி பண்ணும். அதாவது இந்த இடத்துல இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும், இந்த இடத்துல ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும். ஓகேவா? என்ன பண்ணால் இந்த இடத்துல நம்மளோட வேன் வந்து கம்ப்ரஸ்டில் இருக்கும், அதாவது ரிக்ரெக்டில் இருக்கும். ஓகேவா? அதுக்கடுத்தது இந்த இடத்துல ஸ்பேஸ் அதிகமாக இருக்க இடத்துக்கு போகும்போது என்ன ஆகும்னா இந்த ஸ்ப்ரிங் டென்ஷன் மூலமாக நம்மளோட வேன் பிளேட் வெளில வர தொடங்கும். ஓகேவா? அதிகம் வெளில வரும்போது இந்த இன்லெட் ஏரியாவிலேருந்து ஆயிலை செக் பண்ண தொடங்கி அவுட்லெட் போர்ட் வழியோட ஆயிலை வெளியில் தள்ள தொடங்கும். அதாவது நம்மளோட வேன் பிளேட் ரிக்ரெக்ட் ஆகும்போது அந்த ஏரியா அவுட்லெட் போர்ட் வழியோட ஆயிலை வெளில தள்ள தொடங்கும். ஓகேங்களா? இந்த வேன் பம்ப் பார்த்திங்கன்னா லோ ப்ரெஷர் சிஸ்டத்தில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே, இது எப்படி அடுத்தது ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதோட வீடியோ நடக்குது. ஓகேங்களா? நம்மளோட பம்ப் ரொட்டேட் ஆகும்போது ஷாஃப்ட் ஹெல்ப் மூலமாக இந்த ரோட்டாரும் ரொட்டேட் ஆகும். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த ஏரியாவில் இருக்கும்போது நம்மளோட வேன் பிளேட் கம்ப்ரஸில் இருக்கும், இங்கே வரும்போது எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகேவா? பிகாஸ் ஆஃப் இந்த இடத்துல இருக்கிற ஸ்ப்ரிங் டென்ஷன் மூலமாக நம்மளோட வேன் பிளேட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆக தொடங்கிறோம். ஓகேவா? இப்போ ரொட்டேட் ஆகும்போது பார்த்திங்கன்னா இங்கே இருந்து நம்மளோட வேன் பிளேட் எக்ஸ்டெண்ட் ஆகும்போது இந்த இடத்துல ஆயிலை செக் பண்ணி தொடங்கி அப்படியே கம்ப்ரஸ் ஆகும்போது ஆயிலை வந்து அவுட்லெட் போர்ட் வழியோட டெலிவரி பண்ண தொடங்குது. வேன் பம்போட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா லோ விஸ்காசிட்டி ஆயிலை வந்து ஹை ப்ரெஷரில் வந்து நம்மளால் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அதே மாதிரி இந்த வேன் பம்பில் இந்த வேன் பம்ப் ரொட்டேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த அளவுக்கு நாய்ஸ் வராது. ஓகேவா? அதே மாதிரி இந்த வேன் பம்பில் பார்த்தீங்கன்னா குட் வேக்கம் கெப்பாசிட்டி இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி அதாவது நல்லா வேக்கம் நல்லா ஜென்ரேட் பண்ணும். ஓகேவா? அதே மாதிரி இதில் வந்து ப்ரெஷர் பார்த்திங்கன்னா 214 பார், அதாவது 214 பார் வரை நம்மளால் அப்ராக்சிமேட்டாக வந்து நம்ம இதில் வந்து பில்டப் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அதே மாதிரி இந்த வேன் பம்போட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹை ப்ரெஷர் வந்து நம்மளால் இதில் ஜென்ரேட் பண்ண முடியாது. அதாவது ஹை ப்ரெஷர் சிஸ்டத்துக்கு வந்து இந்த வேன் பம்ப் வந்து சூட்டபிள் ஆகாது. ஓகேவா? இதில் வந்து ஹை விஸ்காசிட்டி ஆயிலை வந்து நம்மளால் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியாது. இந்த வீடியோ பிடிச்சினா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.